ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அடுத்து ஏப்ரல் 2nd வீக் இல்லனா மே 1st வீக்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு கரெக்டா 30 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலைல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் டிக்கு ஒரு 90 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது யூடியூப் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 28/3/2026 நாளையில இருந்து என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான யூடியூப் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டெய்லி காலையில 11 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் கிளாஸ் இருக்கும். என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த கிளாஸஸ் பார்க்கறதுக்கு கரெக்டா ஒரு நோட்டு கையில வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன ஷார்ட்கட் சொல்றோமோ எல்லா ஷார்ட்கட்ஸையுமே கரெக்டா நோட் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி இந்த கிளாஸஸ் வந்து லாஸ்ட் வீக்கே நாம ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து ஃபுல்லாவே ஒரு 10 டேஸ் கிட்ட நடந்ததுனால அதோட அனாலிசிஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக இந்த கிளாஸஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். ஸோ நாளையில இருந்து கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2 டைம்லயும் வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இப்பதான் மேம் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூடியூப் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா முக்கியமான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல நம்ம டாபிக் வைஸ் வந்து கொண்டு போறது கிடையாது. ஏன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு 30 நாள் தான் டைம் இருக்கு. இந்த 30 நாள்ல நம்ம டாபிக் வைஸா கொண்டு போனோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போகும். சோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி அமையும். என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஓகேவா, எல்லா டாபிக்குமே உங்களுக்கு இதுல வந்து மிக்சடா வரும். ஓகேவா, எனக்கு பேசிக்கே தெரியாது, நான் டாபிக் வைஸ் படிக்கணும், பேசிக்ஸ்ல இருந்து படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். அதே மாதிரி இந்த மாச கடைசி 31ஆம் தேதி பாத்தீங்கன்னா சிஜிஎலுக்கான நோட்டிபிகேஷன் வருது எஸ்எஸ்சில இருந்து. அடுத்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரயில்வேல லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க இந்த வருஷத்துல இந்த எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் வரும்னு. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இப்போ வந்திருக்க எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ள காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நல்ல வேலையில போய் நீங்க வந்து செட்டில் ஆகிடலாம். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே குறிப்பா ரயில்வேனாலே நார்த் இந்தியன்ஸ் தான் உள்ள வருவாங்கன்ட்டு. சோ நம்ம என்ன பண்றோங்கிறத யோசிங்க. 23 வயசு வரைக்கும் என்ன பண்றோம்? கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின அவேர்னஸே இருக்க மாட்டேங்குது. ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படியே ஜாலியா அப்படி இருக்கிறோம். ஒரு 21 22 வயசுக்கு அப்புறம் தான் இந்தந்த எக்ஸாம்ஸ் இருக்கா, அதுலயும் ஃபர்ஸ்ட் தெரியறது நமக்கு டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் ரயில்வேனா என்ன அப்படிங்கிறதே உள்ள வரும். அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்சில என்ன எக்ஸாம் இருக்கு, நேவில என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, ஆர்மில என்னென்ன எக்ஸாம் இருக்கு, பேங்க் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு, பிரைவேட் பேங்க் என்னென்ன கண்டக்ட் பண்றாங்க, அதே மாதிரி ஐபிபிஎஸ்ல எப்போ நோட்டிபிகேஷன் வருது, எஸ்பிஐனா என்ன அப்படின்னு இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த எக்ஸாமுக்கு இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்ன்னு ஒரு 22 வயசுக்கு அப்புறம் தேடும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கவே 25 வயசு ஆகிரும். அதுக்குள்ளே காம்படிஷனும் ஹெவி ஆகிருது. அப்போ ஒரு 18 வயசுலேயே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து இங்க என்ன இருக்கு, எக்ஸாம்ஸ் இருக்கு. 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு. வெறும் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் நல்லா படிச்சீங்கன்னா போதும். ஓகே, படிக்காம போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க பாஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு லக்ல கிடைச்சது அப்படின்னா நான் வந்து உள்ள போயிருவேன், ஒரு லக் இருந்தா போயிடலான்னு. சோ இங்க லக்குன்னு எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நிறைய பேர் சொல்றதா அப்ளை பண்ணா ஒரு லக்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கரெக்டா சிலபஸை தேடி அதை ஃபுல்லா முடிச்சு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும்.
அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷும், ஜெனரல் அவேர்னஸும் தரோவா படிச்சிட்டீங்கனாலே, நல்லா படிச்சிட்டீங்கனாலே எம்டிஎஸ் கிளியர் பண்ணிரலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். சிஹெச்எஸ்எல்லுக்கு 12ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். எஸ்எஸ்சி ஜிடிக்கு 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். இப்படியே பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சே நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. இதோட சேலரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் குரூப் டில மினிமம் சேலரி 35,000 ரூபாய் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட பொறுத்து. அதுக்கு கீழ வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல ஒவ்வொரு போஸ்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல் அண்ட் ஏசி. ட்ரெயின்ல வந்து அந்த ஏசியோட அந்த ஸ்விட்ச், அந்த லைட்டோட ஸ்விட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? சோ டிஎல் அண்ட் ஏசிக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த டிராவல் அலவன்சஸ் எல்லா அலவன்ஸும் சேர்த்து கிட்டத்தட்ட 45,000 இருந்து 50,000 வரைக்கும் வரும். ஓகே. 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். ஓகே. அதுல வந்து நமக்கு போஸ்டிங் பாத்தீங்கன்னா, இப்ப ட்ராக் மெயின்டெய்னர்லாம் ஜாப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ ரொம்ப பிசிக்கல் ஒர்க் வந்து அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். எங்க போனாலுமே வேலை வந்து நம்ம இஷ்டப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கஷ்டம் வந்து தெரியாது. எல்லா ஜாப்லயுமே ஒரு கஷ்டம் இருக்கும். மென்டல் பிரஷர் இருக்கும். பிசிக்கலா ஒரு வேலை இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லா ஃபீல்டுக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும்போதும் பாத்தீங்கன்னா, மென்டல் பிரஷர் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஏன்னா நம்ம வந்துட்டோம்னாலே இங்க வந்து போட்டி தான். எங்க பார்த்தாலுமே காம்படிஷன் இருக்கும். எக்ஸாம் பேரே காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். பின்ன எப்படி காம்படிஷன் இல்லாம இருக்கும்? அதே மாதிரி தான் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி, நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு லாஸ்ட் வரைக்குமே நாம வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன ட்ரை பண்ணணும்னா, ஒன்ஸ் குரூப் டியா உள்ள போயிட்டோம் அப்படின்னா, அடுத்த லெவல் போறதுக்கு ட்ரை பண்ணணும். எந்த லெவல்ல இருக்கமோ, இப்ப என்டிபிசி நம்ம ஸ்டூடண்ட்ஸே குரூப் டி செலக்ட் ஆகி உள்ள போனாங்க. அடுத்த லெவல் இதுக்கு என்ன பண்ணாங்க? எல்டிசி எக்ஸாம் படிச்சாங்க. அடுத்த என்டிபிசிக்கு படிச்சாங்க. என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் படிச்சு அண்டர் கிராஜுவேட்ல உள்ள போனவங்க எல்லாருமே கிராஜுவேட் எக்ஸாம் இப்ப எழுதுனாங்க. ரீசெண்டா உள்ள ஜாப்ல இருந்துட்டே கிராஜுவேட்லாம் எழுதுனாங்க. அப்ப யாருமே அந்த இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கிறது கிடையாது. அந்த பிரிப்பரேஷன அப்படியே வேலை கிடைச்சாலும் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிரலாம். இவ்வளவுதான் சிலபஸ்ன்னு குடுத்தாச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இதுதான் சிலபஸ், மேத்ஸ் இதுதான், ரீசனிங் இதுதான், ஜெனரல் அவேர்னஸ் இதுதான், சயின்ஸ் இவ்வளவுதான். இத மட்டும் படிங்க. இதுக்கான கிளாஸஸ் இது. இதுக்கான மெட்டீரியல்ஸ் இதுன்னு குடுத்துருக்கோம். இத படிங்க. வீக்லி பிளான ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்கன்னு எல்லாமே கையில குடுத்தாச்சு. ஆனா என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கணும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிக்க முடியுமா? இப்ப கோர்ஸ் வாங்குறீங்க, கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நைட் ஜாயின் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ள 24 மணி நேரத்துல படிச்சு முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, முடியாது. ஏன்னா அதுல வந்து 2000 வீடியோஸ், 2500 வீடியோஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், வீக்லி பிளான் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கையும் புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஒரே நாள்ல முடிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளா உட்கார்ந்து ஒன் பை ஒன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். குறைஞ்சது சிலபஸ் முடிக்கிறதுக்கு 3 மாசமாவது ஆகும். யாரா இருந்தாலும் கேளுங்க. இன்னைக்கு டாப்பரா இருந்தவங்க ஒரு நாள் பிகினரா இருந்திருப்பாங்க. அவங்க ஆரம்பிக்கும்போது பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாம தான் ஆரம்பிச்சேன். சிலபஸ கம்ப்ளீட் பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணேன். பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்திருக்கும். அந்த பெரிய ப்ராசஸ்க்குள்ள நெறைய பொறுமை இருந்திருக்கும். பொறுமையா உட்கார்ந்து ஒண்ணு ஒண்ணா முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அதுதான் பண்ணணும். இங்க நெறைய பேருக்கு இப்ப வர பசங்க எல்லாருமே இப்போ ரீசென்ட்டா காலேஜ் முடிக்கிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஸ்பீடா எல்லாமே நடக்கணும். இன்னைக்கு நான் விதை போட்டோனே நாளைக்கு எனக்கு மரம் முளைச்சிரும்னு நினைக்கிறாங்க. சோ அது வந்து பாசிபிள் கிடையாது. அதே இது ஒவ்வொரு நாளா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது, நாளைக்கு வந்து அது அசைக்க முடியும். இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு முளைக்கிற மரம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? அதே மாதிரி தான். இன்னைக்கு போடுற எஃபர்ட் வந்து நல்ல பயங்கரமான எஃபர்ட்டா போடுங்க. அதுல வந்து எவ்ளோ இது ஆனாலும், எவ்ளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் வந்தாலுமே, அந்த இது வந்து என்ன பண்ணது? குறையாத அளவுக்கு அந்த சக்சஸ் இருக்கணும். ஓகேவா? சோ அந்த எஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்க சக்சஸ் ஆனவங்கள பார்த்து, "அவனுக்கு என்ன? அவன் பாஸ் பண்ணிட்டான்." அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாங்க. பாஸ் பண்ணவங்கள பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரே நாள்ல அந்த சக்சஸ் கிடைச்ச மாரி. ஆனா அந்த சக்சஸ் ஆனவங்களுக்கு தான் என்ன தெரியும்? எத்தன நாள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோங்கிறது தெரியும். ஓகேவா? சோ இவ்ளோ தூரம் நான் இத வந்து பில்டப் பண்ணி இவ்ளோ தூரம் பேசுறதுனால இது வந்து கஷ்டம் கிடையாது. இத இஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதோட கஷ்டம் எதுவுமே தெரியாது. ஓகே. சோ கவர்ன்மென்ட் ஜாப்ங்கிறது ஜஸ்ட் ஒரு சேலரிக்காகவோ, இதுக்காகவோ கிடையாது. இது வந்து உங்களுக்கான ஒரு அடையாளம். ஓகேவா? சோ ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, பேங்க் மேனேஜர்ன்னு சொல்லுவாங்க, டிடிஆர்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷன் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சில ஆபீசரா போக போறீங்களா? என்ன இதுவோ அது உங்களோட நேமே மாறி அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமா மாறப்போகுது. ஓகேவா? உங்களுக்கான ஒரு அடையாளமா மாறும். உங்களுக்கான ஒரு மரியாதைய குடுக்கும். சோ அதனால படிக்க ஆரம்பிங்க. ஓகே. ஒரு 4 மாசம் கஷ்டப்படுறோம், 6 மாசம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து வேலைக்கு போனாலும் சும்மாலாம் இருக்க முடியாது. அங்க போயும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நெறைய பேரு இங்க படிச்சு முடிச்சுட்டோம்னா, அங்க வேலையில போய் நம்ம அப்படியே இருந்துரலாம்னு நெனைப்போம்.
அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சினிமாவோ இல்ல எதுலயோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரே நாள்ல வந்து பெரிய ஆள் ஆகுற மாரி காட்டுவாங்க. அது 3 மணி நேர படம். அத வந்து அவ்ளோ ஸ்பீடா கொண்டு போனா தான் இதா இருக்கும். கடைசி வரைக்கும் ஹீரோ வந்து ஜாலியாவே இருப்பாரு. லாஸ்ட் மினிட்ல வந்து ஜெயிக்கிற மாரி காட்டுவாங்க. பட் இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே யாரு எஃபோர்ட்ட கரெக்ட்டா போடுறாங்களோ, அவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து நல்லா சுத்திட்டு அரியர்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா படிச்சு கிளியர் பண்ற பசங்களும் இருக்காங்க. ஓகேவா? சோ அதனால லாஸ்ட் வரைக்கும் அந்த சக்சஸ கொண்டு போங்க. ஓகே காலேஜ் அவங்க ஆனா அந்த அரியரையும் கிளியர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டோட சக்சஸ் ஸ்டோரி கூட பார்த்திருப்பீங்க. அரியரும் கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அத ஃபர்ஸ்ட்டே ஒழுங்கா இருந்துட்டோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டே நம்ம காலேஜ்லயும் கரெக்ட்டா அந்த அரியர் இல்லாம பாஸ் பண்ணிட்டு, அப்படியே அப்பவே கவர்மெண்ட் எக்ஸாமும் படிச்சுட்டு வந்துட்டோம் அப்டின்னா, நமக்கு சக்சஸ் தான். ஏன்னா 2யும் சேர்த்து ஹேண்டில் பண்றது நமக்கு என்னவா இருக்கும்? ஒரு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அதனால காலேஜ் படிக்கும்போதும் கரெக்ட்டா ஒரு பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சிருங்க. அரியர் இல்லாம படிச்சிருங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அப்பவே பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. எல்லாமே சொல்லிட்டேன். சோ நீங்க எஃபோர்ட்ட போடுங்க. நீங்க 100% எஃபோர்ட் போட்டீங்கன்னா, ரிசல்ட் வந்து உங்களுக்கு 200% திருப்பி கிடைக்கும். உங்ககிட்ட டேலண்ட்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கன்சிஸ்டன்சியோட அத வந்து ஹார்ட் ஒர்க்க போடணும். ஓகேவா? அதே மாதிரி பொறுமையா இருக்கணும். ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபோன்ல தேவையில்லாத நெறைய பேஜஸ் இருக்கும். WhatsAppல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் YouTubeக்கு போனா ஷார்ட்ஸ் பார்க்கிறது, தேவையில்லாத ஷார்ட்ஸ பார்க்கிறது, Instaல ரீல்ஸ் பார்க்கிறது, இந்த மாதிரி நம்ம டைம வேஸ்ட் பண்ணக்கூடிய நெறைய இது இருக்கும். அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. சோ எக்ஸாம் படிக்க வரீங்கன்னா, ஒரு WhatsApp குரூப்ல இருக்கீங்கன்னா, எக்ஸாம் பத்தி பேசுற WhatsApp குரூப்ல மட்டும் இருங்க. Instagramமா இருந்தாலும் எக்ஸாம் ரிலேட்டட் ஆனது. YouTubeஆ இருந்தாலும் எக்ஸாம் ரிலேட்டட் ஆனது. இந்த மாதிரி தான் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஜாப் போன பிறகு மற்ற குரூப்லலாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா YouTube கிளாஸஸ பாருங்க. நான் பிகினரா இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியலங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Instagramலயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மள சுத்தி நெறைய நெகட்டிவ் பீப்பிள் இருப்பாங்க. அந்த நெகட்டிவ் பீப்பிள எல்லாரையுமே அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த நெகட்டிவ் பீப்பிள விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. என்ன பண்ணாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சீங்கன்னா ரயில்வே படிங்கம்பாங்க. ரயில்வே படிச்சீங்கன்னா எஸ்எஸ்சி படிங்கம்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து படிங்க. எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு எக்ஸாம் எழுதும்போது, இந்த மாரி ஒவ்வொரு ஐடியாவா ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே இருப்பாங்க. சோ நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, எனக்கு இந்த எக்ஸாம் தான் செட் ஆகும். இல்ல எல்லா எக்ஸாமுக்குமே இதுதான் காமனான சிலபஸ். நான் எல்லாமே படிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வேஸ்ட். வேற ஏதாவது ஜாப் போம்பாங்க. அந்த ஜாப் போயிட்டு இருக்கும்போது, திருப்பி கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வான்னு இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்றதுக்குன்னே நெறைய பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணாலுமே உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு நம்மள டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய குரூப்பும் இருக்கும். அதனால ஜெயிக்கிற வரைக்கும் சைலன்ட்டா இருந்துட்டு, அப்படியே உட்கார்ந்து மூவ் ஆயிட்டு போயிட்டே இருங்க. உங்களோட வெற்றியில, உங்களோட சக்சஸ்ல வந்து நீங்க சுயநலமா இருக்கணும். உங்களோட எய்ம்ல வந்து சுயநலமா இருங்க. கண்டிப்பா எல்லாராலயுமே சக்சஸ் ஆக முடியும். ஓகே. திருப்பியும் நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Instagramலயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.